بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي لا يبلغ مدحته القائلون ولا يحصي نعمه العادون ولا يؤدي حقه المجتهدون الذي ليس لصفته حد محدود ولا نعت موجود ولا وقت ممدود الذي فطر الخلائق بقدرته ونشر الرياح برحمته ووتت بالصخور ميدان أرضه والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب قلوبنا وحبيب إله العالمين أبي القاسم مصطفى محمد. اللهم صل على محمد وعلى أهل بيته الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. قال الله سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين صدق الله العلي العظيم. عباد الله اتقوا الله. அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துகள் இறை நேசர்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னர், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதிலே சமூகம் அளித்திருக்கின்ற மூமின்களே, உலமாக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுகின்ற விடயத்திலே முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வா என்னும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுகின்ற விடயத்தை கொண்டு வசியத்து செய்கின்றேன். தக்வா என்பதுதான் எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு பாதுகாப்பை தரும். அதுதான் ஒரு மனிதனை பிறப்பிலிருந்து இறுதி வரைக்கும் பாதுகாக்கக்கூடியது. எனவேதான் தக்லீஃப், அந்த வயதை அடைந்த ஒவ்வொரு மனிதனும் கூடுதலாக இந்த விடயத்திலே கவனம் எடுத்து நாங்கள் இறைவனை பயந்து கொள்கின்ற விடயத்திலே ஏவலை எடுத்து விலக்கலை தவிர்ந்து கொள்வதிலே கவனமாக இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. இபாதத் என்ற இந்த விடயம் இந்த மாதங்களிலே, குறிப்பாக ரஜப், ஷாபான், ரமலான் மாதங்களிலே மிகவும் பிரபல்யமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். ஏனென்றால் இந்த 3 மாதங்களும் அதனுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நாங்கள் ஓரளவு அறிந்திருக்கின்றோம். என்று மனிதர்களை பார்க்கலாம், இபாதத் என்பது அநேகமான மக்களிடத்திலே அது ஒரு தக்லீத் என்ற ஒரு சாதாரணமான ஒரு நிலையிலே தான் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் மனிதன் இபாதத்து கூடுதலாக செய்கிறான், ஆனால் ஹகீகத்துல் இபாதா, ஃபல்சஃபத்துல் இபாதா, இதை மனிதர்கள் கூடுதலாக கருத்திலே எடுப்பதில்லை. பாங்கு சொன்னால் பள்ளிக்கு வருவார்கள், முன்பின் சுன்னத்துகளிலே ஈடுபடுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள், ஹஜ் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்வார். ரமலான் மாதத்தின் பிந்திய 10 நான் புனித கஅபத்துல்லாவிலே கழிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை வைத்து செய்வார்கள். ஆனால் இன்னும் ஒரு இபாதத் இருக்கிறது. அது அந்த இபாதத்துடைய ஹகீகத்தை, அதனுடைய யதார்த்தத்தை, ஃபித்ரத்தை, ஹகீகத்துல் இபாதா வ ஃபித்ரத்துல் இபாதா என்பதை மனிதர்கள் கருத்திலே கொண்டு வணங்குவது மிக குறைவு. ஆகவேதான் ஒரு இபாதத்துடைய அந்த இஷ்கோடு, ஆசையோடு நாங்கள் அந்த இபாதத்திலே ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமா அந்த இபாதத் பல தாக்கங்களை, பல அசர்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அது கொடுத்து கொண்டிருக்கும். ஒருவர் மதீனாவிலே வாழுகின்ற ஒருவர் மஸ்ஜிது நபவிக்கு செல்கிறார் சுபஹ் தொழுகைக்காக. அவர் மிகவும் அவஸ்தைப்பட்டு மஸ்ஜிதுக்கு மிகவும் விரைந்து வந்து பார்க்கிறார். மஸ்ஜிதிலே சுபஹ் தொழுகை முடிந்து மக்கள் வெளியே வருவதை கண்டு அவர் மிகவும் வேதனைப்படுகிறார்.
ஒருவரிடத்திலே கேட்குகிறார், தொழுகை முடிந்து விட்டதா என்று. முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார். மிகவும் வேதனைப்படுகிறார், கவலைப்படுகிறார். அதை அந்த சொன்ன மனிதர் விளங்கி கொண்டார். இவர் உண்மையிலேயே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அவ்வளவு ஜமாத்தோடு தொழ கிடைக்கவில்லையே, அந்த தொழுகையிலே ஜமாத்தோடு இன்னைக்கு தொழ கிடைக்கவில்லை என்று. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், உனக்கு இந்த கவலை இருக்கிறதே, ஜமாத்து முடிந்து விட்டதே மஸ்ஜித் நபவியிலே, அதை நான் ஜமாத்தோடு தொழுதேன், அதை நான் உனக்கு தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இதிலிருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், ஒரு மனிதன் இஷ்கோடு விருப்பத்தோடு ஒரு இபாதத்திலே ஈடுபடுகின்ற பொழுது அது அவனுடைய வாழ்க்கையிலே அதனுடைய பெருபேரை நிச்சயமாக மனிதன் கண்டுகொள்வான் என்ற தன்மையை நாங்கள் இதிலிருந்து விளங்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, சிலர்களை பார்க்கலாம், முஸ்லிமாக பிறந்திருப்பார்கள், முஸ்லிம்களுடைய சூழலிலே பிறந்திருப்பார்கள். அதே போன்றுதான் எந்த மதமாக எடுத்துக்கொண்டாலும் இதே போன்றுதான் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள் அந்த சூழலிலே பிறந்திருப்பார்கள், அந்த பெற்றோருக்கு பிறந்திருப்பார்கள். அவர்களும் இப்படித்தான் ஏதோ வணங்குகிறார்கள், அந்த அவர்களுடைய மத கிரியைகளிலே ஈடுபடுகின்றார்கள். ஆனால் யதார்த்தத்தை அவர்களும் கூட புரிந்து கொள்வதில்லை. எனவேதான் முஸ்லிமாக பிறந்த ஒருவன் அவர் இந்த ஒரு சிந்தனை ஏற்பட வேண்டும். லா இபாதத கத்தஃபக்குர், சிந்திப்பது என்பது அது மிகவும் உயர்ந்த இபாதத்தை விடவும் சிறந்தது. 70 வருடம் நின்று வணங்குவதை விட இபாதத்து செய்வதை விட, அதாவது கொஞ்ச நேரம் சிந்திப்பது 70 வருட இபாதத்தை விட சிறந்தது என்று சொன்னால், சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் இப்பொழுது தொழுகிறோம், கஅபத்துல்லாவுக்கு வெளியிலே நின்று புனித மக்கா ஷரீஃபிலே கூட தொழுகின்ற மனிதன் அவன் கௌபாவை முன்னோக்க வேண்டும். ஆனால் கஅபத்துல்லாவுக்குள்ளே நின்று தொழுகக்கூடியவர்களுடைய கிப்லா எல்லா திசைகளிலும் அவர் வடக்கிலே முன்னாக பின்னாக இடது வலது என்று எந்த பகுதியிலும் என்ன செய்யலாம், அவருடைய கிப்லா இருக்கிறது. இதைத்தான் உரபாக்கள் ஆரிஃபீன்கள் சொல்லுகிறார்கள். அந்த கஅபத்துல்லாவுக்குள் ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ்வை காணுகின்றான், அந்த கஅபத்துல்லாவுக்குள் இருந்து கொண்டு எந்த திசையில் நோக்கினாலும் அந்த திசைகளிலே எல்லாம் அவன் அந்த உணர்வோடு, அந்த இறை உணர்வோடு இருக்கிறானே, அந்த உணர்வோடு மனிதன் வாழ வேண்டும். இதுதான் உரபாக்களுடைய ஆரிஃபீன்களுடைய இபாதத்தாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய அந்த வாழ்க்கையிலே இன்பத்தை அடைவான் என்று சொன்னால் அதில் அவனுக்கு விருப்பம் இருக்க வேண்டும். அதை பற்றிய ஒரு தெளிவு அவன் கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல் முஸம்மில், போத்திக் கொண்டிருப்பவரே, குமில் லைல் இல்லா கலீலா, நீங்கள் சிறிது நேரம் எழுந்திருங்கள். அந்த இபாதத்தின் மூலமாகத்தான் கவுலுன் சகீல், நல்ல விடயங்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய உணர்விலே, அவனுடைய உள்ளத்திலே அந்த இபாதத்தை தொடர்ந்து அந்த இபாதத்துடைய ரூஹியத்திலே அல்லாஹ் தஆலா தக்வியத்து ரூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ரூஹை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகிறான். அதிலே அல்லாஹ் தஆலா இன்பத்தை கொடுக்குகின்றான் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இரவு நேரங்களிலே எழும்பி ஒரு மனிதன் ஆகாயத்தை, மன்னகத்தை, விண்ணகத்தை, நட்சத்திரங்களை, இவைகளை எல்லாம் மனிதன் என்ன செய்கிறான், சாதாரணமாக பார்க்குகின்ற மனிதனுக்கும் இந்த நட்சத்திரம் சம்பந்தமாக, புவியியல் சம்பந்தமாக ஒரு மனிதன் கற்ற ஒரு மனிதன் விண்ணகத்தை பற்றி பார்க்குகிறான், அதே போன்று மன்னகத்தை பார்க்கிறான், அதில் உள்ள படைப்புகளை பார்க்கின்றான், அவைகளை எல்லாம் சிந்திக்கின்றான். சிந்தித்து விண்ணகத்திலே இருக்கக்கூடிய இறைவா, இவைகளை எல்லாம் நீ மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இவைகளை எல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை என்று அந்த
சிந்தனைக்கு அல்லாஹு தாலா முக்கியத்துவம் கொடுத்து இதிலே ஃபாத்தபிரியா உலில் அல்பாப் இவைகளில் இருந்து நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். எனவேதான் சகோதரர்களே, இந்த மாதத்திலே நாங்கள் துவா ஓதுவதாக இருந்தாலும் சரிதான், மஸ்ஜிதுக்கு வருவதாக இருந்தாலும் சரிதான், அல்லது ரமலான் மாதத்திலே நோன்பு நோட்பதாக இருந்தாலும் சரிதான், அவைகளை கிரிகைகள் என்று நாங்கள் நோக்காமல் அவைகள் எல்லாம் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை ஒரு மனிதனுடைய மானக்கேடான காரியங்களை விட்டும் கெட்ட பழக்கங்களை விட்டும் அது பாதுகாக்கப்படும். எப்போதென்றால் அவன் ஆஷிக்காக இஷ்கோடு அந்த நிலையோடு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். நாங்களும் பல இமாம்களுக்கு பின்னால் என்று நாங்கள் தொழுதிருக்கின்றோம். அஹ்லுல் பைத் சமூகத்தை பொறுத்த மட்டிலே விரும்பியவர்களுக்கு பின்னால் என்றெல்லாம் தொழ மாட்டார்கள். கும் நகரிலே ஒரு பெரிய ஒரு மனிதர் இருந்தார். வெள்ளிக்கிழமை இரவு நாங்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் நின்று தொழுவமாக இருந்தால் அவருடைய தொழுகையிலே ஒரு மனிதன் அவர் அந்த தொழுகையை ஓதிக்கொள்ள, அதாவது அந்த குர்ஆனுடைய வசனத்தை கூட ஓதிக்கொள்ள முடியாமல் நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறை அச்சத்தை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதி ஹலக வஸவ்வா ஓதிக்கொண்டு வந்து லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, மர்ம நாளையிலே அவர் மரணிப்பதும் இல்லை, ஹயாத்தோடு இருப்பதும் இல்லை. இந்த நிலையை அவர் அறிந்து, அதாவது அவருடைய ஹக்கீக்கத்தை விளங்கியதன் காரணமாக தொழுகையிலே மிகவும் நடுக்கத்தோடு நின்று தொழக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கின்றோம். எனவேதான் சகோதரர்களே, லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்குகின்ற பொழுது தொழுகையிலே நீங்கள் நெருங்காதீர்கள் என்றால் வாயிலே வருவது என்ன என்று என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாத நிலையிலே தொழுகைக்கு நீங்கள் செல்லாதீர்கள் என்ற இதனை ஒரு ஆரிஃப் அல்லது ஒரு ஆலிம், சாதாரண ஒரு ஆபித், சாதாரண ஒரு முஸ்லிம் இதனை எவ்வாறு பார்க்குகின்றான், இந்த குர்ஆனுடைய வசனத்தை அவன் எவ்வாறு காணுகின்றான் என்பதிலே வித்தியாசம் இருக்கிறது சகோதரர்கள். சாதாரணமாக மது போதை அணிந்த அதாவது அருந்திய ஒருவன் வாயிலே வருகின்ற என்ன என்று அவனுக்கு விளங்குவதில்லை. அதே போன்றுதான் அரபு வசனங்களை, சூரத்துல் ஃபாத்தியாவை அல்லது சூரத்துல் இஹ்லாஸை நாங்கள் ஓதுகின்ற பொழுது அஜமிகளாக இருக்குகின்ற மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த அரபு வசனங்களை தர்ஜுமாவையாவது பார்த்து ஒரு அளவுக்கு அதை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். அதில் நிச்சயமாக அந்த தொழுகையிலே அவன் இஷ்கோடு போகின்ற பொழுது நிச்சயமாக அவனை விட்டும் மானக்கேடான காரியங்களை எல்லாம் தடுக்கப்பட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை ஏற்படும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வாறான உயிரோட்டம் உள்ள இபாதத்துகளாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். Alhamdulillah alladhi hadana li hadha wa ma kunna linahtadiya lawla an hadana Allah. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin sayyidina wa nabiyyina wa maulana Abil Qasim Mustafa Muhammad. Allahumma salli ala Muhammadin abdika wa rasulik wa aminika wa safiyik wa habibika wa khiratika min khalqik حافظ سرك ومبلغ رسالاتك سيدنا ونبينا ومولانا بالقاسم مصطفى محمد. اللهم وصل على علي أمير المؤمنين ووصي رسول رب العالمين وصل على صديقة طاهرة فاطمة سيدة نساء العالمين وصل على سبتي الرحمة وإمامي الهدى الحسن والحسين سيدي شباب أهل الجنة وصل على أئمة المسلمين علي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف القائم المهدي.
حججك على عبادك وأمنائك في بلادك صلاة كثيرة فيا عباد الله اتقوا الله واجتنابي أطيعوا الله واجتنابي نهيه. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்தவனாக. அன்புள்ள சகோதரர்களே, பெரியவர்களே, மரியாதைக்குரியவர்களே, தற்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் மிகவும் ஒரு இக்கட்டான காலகட்டமாக நாங்கள் உலக அரசியலிலே நாங்கள் பார்க்கின்றோம். பல இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த யுத்தங்களிலே பத்ருல் குப்ரா, பத்ருல் சுகுரா என்று 2 பத்ரு யுத்தங்கள் நடந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே பத்ருல் குப்ரா, இதிலே ஜாஹிலியா காலம் ஆதி காலமாக தொடர்ந்து தங்களுடைய அரசியலையும் தங்களுடைய ஆணவத்தையும் தங்களுடைய ஏனைய விடயங்களையும் கடைபிடித்து வந்த குறைஷி காபிர்கள் பத்ரு யுத்தத்திலே அவர்கள் தோல்வி கண்ட அந்த நிலை, அதற்கு பழி வாங்குவதற்காக இடம்பெற்ற ஒரு நிலைதான். அதிலே இருந்து கிட்டத்தட்ட சவ்வால் மாதம் 7வது நாள் மதீனாவை நோக்கி அவர்கள் கிட்டத்தட்ட 440 மைல்களை கடந்து மதீனாவுக்கு அவர்கள் 3000 பேர் அபூ சுஃபியானுடைய தலைமையிலே வந்தார்கள். வருகின்ற பொழுது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விடயம் கிடைத்து சஹாபாக்களோடு அவர்கள் மஷூரா செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். அந்த ஆலோசனையின் இறுதியிலே ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வெளியிலே சென்று சுமார் மதீனாவிலே இருந்து 3 கிலோமீட்டர் அல்லது 3 மைல் 6 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த உஹது மலையிலே இருந்து வருகின்ற எதிரிகளை எதிர்கொள்வோம் என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்து அங்கே செல்கிறார்கள் 1000 சஹாபாக்களோடு. அதிலே ஒரு சஹாபியினுடைய தலைமையிலே சுமார் 50 ஈட்டி வீரர்களை அந்த ஜபலுல் ருமாத் என்ற அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் அந்த இடத்திலே இருந்து நாங்கள் வென்றாலும் தோற்றாலும் எதிரிகள் சென்றாலும் இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த இடத்திலே இருந்து நீங்கள் இறங்கிவிடக் கூடாது, வந்துவிடக் கூடாது என்று ரசூலுல்லாஹ் கட்டளை பிறப்பித்து அங்கே அவர்களை இருக்க சொல்கிறார்கள் ஒரு முக்கியமான சஹாபியினுடைய தலைமையிலே. இப்பொழுது ரசூலுல்லாஹ் வருகின்ற பொழுது முனாஃபிக்கீங்களுடைய செயற்பாடு கடுமையாக அதிலே ஈடுபடுகிறது. எந்த அளவுக்கு என்றால் அந்த முனாஃபிக்கீங்களுடைய தலைவனாகிய அந்த முனாஃபிக் வருகின்ற பொழுது அதற்குள்ளே அந்த 1000 சஹாபாக்களுக்கு மத்தியிலே சுமார் 300 சஹாபாக்களை நாங்கள் ஏன் இந்த இதற்காக செல்ல வேண்டும், வெளியிலே நாங்கள் ஏன் செல்ல வேண்டும் என்ற இப்படியாக பல விடயங்களை எல்லாம் சொல்லி தடுத்து கொள்கிறான். முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறுதிப்பாட்டை அவர்களை பலகீனமடைய செய்யக்கூடிய ஒரு நிகழ்வும் இதற்குள் இடம்பெறுகிறது. இறுதியாக என்ன செய்யப்படுகிறது என்றால் போராட்டம் இடம்பெற்று அபூ சுஃபியானுடைய தலைமையிலே வந்த அந்த கூட்டத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையிலே பத்ர் யுத்தம், அதாவது உஹது யுத்தம் இடம்பெறுகிறது. கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் அதிலே கொலை செய்யப்படுகிறார்கள். இப்பொழுது யுத்தமெல்லாம் முடிந்து அங்கே நிறைய கனிமத்து பொருட்கள், குதிரைகள், அவர்களுடைய அம்பு, ஏனைய பொருட்கள் எல்லாம் கீழே விடப்பட்டிருக்கிறது. அந்த மேலே மலையிலே உச்சியிலே நின்ற சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், யுத்தம் முடிந்து விட்டதுதானே, நாங்கள் சென்று அவைகளை பெற்றுக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்ற அந்த ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்பட்டு அவர்கள் கீழே இறங்கி வருகிறார். இப்பொழுது அந்த பின்னால் வந்த அந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய வாள் என்று பெயர் சூட்டப்பட்ட பின்னால் அந்த சஹாபியுடைய தலைமையிலே வந்த அந்த கூட்டம் பின்னால் இருந்து ரசூலுல்லாஹி அவர்களை தாக்கி பல வகையான சேதங்களை ஏற்படுத்தி விடுகிறார்கள். பல சஹாபாக்கள் ஓடி விடுகிறார்கள், விரண்டோடி விடுகிறார்கள்.
இந்த இக்கட்டான கட்டத்திலே இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் அவரோடு இருந்த ஹசரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை நின்று பாதுகாக்குகிறார்கள். ஆனால் அந்த அபூ சுஃபியானோடு வந்த ஹிந்தா கூட, அந்த பெண்மணி கூட, அவள் அங்கே கவிதைகளை பாடி, பாடல்களை பாடி அந்த போராளிகளை மூட்டுகின்ற கவிதைகளை பாடுகிறார். கடுமையான போராட்டம். காலித் இப்னு வலீத் என்ற அந்த போராட்ட குழு தலைவர், அவருடைய வாழ்வீச்சுக்கு பலர்கள் இரையாகி விடுகிறார்கள், பல சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த ஹிந்தா என்று சொல்லக்கூடிய இந்த அபூ சுஃபியானுடைய மனைவி ஒரு காட்டரபியை விலைக்கு வாங்கி பல பயிற்சிகளை கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை அவருக்குரிய வேலையாக கொடுக்குகின்ற பணி, ரசூலுல்லாஹ்வை நீ கொல்ல வேண்டும், ஏனென்றால் அவளுடைய தந்தையை அந்த பத்ர் யுத்தத்திலே கொலை செய்து விட்டார்கள், அதற்கு பழி வாங்க வேண்டும் என்ற அந்த கட்டளை அவருக்கு பிறப்பித்து அதை கொடுத்து விடுகிறார். இப்பொழுது கடுமையான முறையிலே சண்டைகள் இடம்பெறுகிறது. பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை விட்டு சென்று விட்டார்கள். ஜபல் ருமாத்திலே இருந்த சஹாபாக்கள் கீழே இறங்கி கனிமத்து பொருட்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். துன்யாவுடைய ஆசை அவர்களுடைய உள்ளத்திலே மேலோங்கி விடுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே தான் ஹசரத் அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடத்திலே இருந்த முழு சக்தியையும் அவர்கள் செலவழித்து கடுமையான முறையிலே ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கின்ற விடயத்திலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலே, அவர்களுடைய வாயிலே, அவருடைய காலிலே, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மேலிலே இந்த உதிரம் கூட பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஹஸரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த போராட்டத்திலே, அவருடைய இந்த சந்தர்ப்பத்திலே தான் அவருடைய வாள், வைத்திருந்த வாள் அந்த உடைக்கப்படுகிறது, உடைந்து விடுகிறது. போராடுவதற்கு வாள் இல்லை. இரண்டு வகையான அறிவிப்புகளை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையிலே இருந்த அந்த வாளை கொடுத்ததாகவும், ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடத்திலே, அதாவது அவர்களிடத்திலே அந்த வாளை வழங்கி வைத்ததாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். மலக்குகள் மார்கள் கூட அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு ஹஸரத் அலி அவர்களுடைய போராட்டம் இடம்பெறுகிறது. கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான காயங்கள் ஹஸரத் அலி இமாம் அமீருல் மோமினின் அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, அவருடைய மேனியிலே அந்த காயங்கள் ஏற்பட்ட ஒரு விடயத்தை கூட நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உஹது யுத்தத்திலே முஸ்லிம்கள் தோல்வி கண்டாலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், பயப்பட வேண்டாம், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்ற நேரத்திலே, இவர்கள் அதாவது சில விடயங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால், அந்த மக்களுக்கு மத்தியிலே பத்ர் யுத்தத்திலே அவர்கள் தோல்வி கண்டால், இதிலே அவர்கள் வெற்றி பெற்றாலும் அது உண்மையிலேயே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் இதிலே நீங்கள் நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு வெற்றியை தருவான் என்ற கருத்தை, வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன் இம் யம்சஸ்கும் கர்ஹுன் ஃபகத் மஸ்ஸல் கௌம கர்ஹுன் மிஸ்லு வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரானிலே 140வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தால் எதிரிகளுக்கும் என்ன செய்யப்பட்டது, ஒரு சந்தர்ப்பத்திலே காயங்களும் அழிவுகளும் ஏற்பட்டு அவர்களும் தோல்வி கண்டிருக்கிறார்கள். எனவே வெற்றி தோல்வி என்பது இஸ்லாத்திலே எதுவாக இருந்தாலும் சகோதரர்களே, நிச்சயமாக அவர்கள் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே இரண்டும் வெற்றியாகத்தான் கருதப்படும் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா இதை எதற்காக செய்கிறான், வலியஅலம் அல்லாஹுல்லதீன ஆமனு வயத்தகித மின்கும் ஷுஹதா வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன் என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே தான் சகோதரர்களே, அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ற அந்த உத்தம சஹாபியினுடைய தலைமையிலே சென்ற, அதில் போராடி அவர் வெற்றி அடைய வேண்டிய அந்த தன்மையிலே தான் அப்துல்லா இப்னு உபை சலூல் என்ற அந்த முனாஃபிக்கினுடைய விடயம், அங்காலே சூழ்ச்சி,
இங்காலே சஹாபாக்களுக்கு துனியாவுடைய ஆசை ஏற்பட்டதன் காரணமாக இங்காலே சூழ்ச்சி, இதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டு ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் முஸ்அப் இப்னு உமைர் போன்ற சஹாபாக்களும் இதில் கொலை செய்யப்படுவதை பார்க்கின்றோம். இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், முஹம்மதே கொலை செய்யப்பட்டு விட்டார், இன்னர் ரசூல கது குத்தில் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் கொலை செய்யப்பட்டாலும் அல்லது இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள், நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் பழைய ஜாஹிலியா காலத்துக்கு நீங்கள் சென்று விடுவீர்களா என்ற ஒரு விடயத்தை கூட இந்த இஸ்லாமிய போதனையிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவேதான் சகோதரர்களே, இன்று நாங்கள் உலக விடயங்களை கூட பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த பிரதேசத்திலே, குறிப்பாக ஈரான் இஸ்லாமிய குடியரசை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சகோதரர்களே, இன்று அனைத்து சக்திகளும் ஒன்று திரட்டி அமெரிக்காவுடைய தலைமையிலே நேட்டோ போன்ற அந்த அமைப்பு கூட ஈரான் இஸ்லாமிய குடியரசை வளைத்திருந்தாலும் கூட சகோதரர்களே, எவ்வாறு அமீருல் மோமினின் ஹஸ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய உள்ளம் எவ்வாறு இருந்ததோ அதே போன்ற ஒரு நிலைதான் சகோதரர்களே இந்த உஹது நிலையிலே ஏற்பட்ட ஒரு உஹது யுத்தத்தை போன்ற ஒரு நிலையை நாங்கள் இன்று இந்த மத்திய கிழக்கிலே நாங்கள் பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் சகோதரர்களே, அன்று ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஃபிரௌனுடைய படை எதிர்கொண்ட பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், வந்து அந்த முன்னால் பார்க்கிறார்கள். முன்னால் யார் இருக்கிறார்கள்? முன்னால் இருப்பது நைல் நதி, பின்னால் இருப்பது ஃபிரௌனுடைய படை. இப்பொழுது எங்களை கொண்டே மாட்டி விட்டீங்களே, எங்களை கொண்டே ஆபத்திலே சிக்க வைத்து விட்டீர்களே என்று கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன பொழுது, இன்ன ரப்பி மைய ரப்பி, என்னோடு இறைவன் இருக்கிறான், செய்யஹதி, எமக்கு அவன் வழிகாட்டுவான் என்ற அந்த கிஞ்சித்தும் கூட அவருடைய உள்ளத்திலே அணு அளவு கூட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலே சிறியொரு சந்தேகம் கூட எழவில்லை. இப்படியான ஒரு நிலையில அல்லாஹ் தஆலா அசாக்கல் பஹ்ர, கடலில் நீங்கள் அடியுங்கள். அப்பொழுது கடல் அவர்களுக்கு திறந்து கொடுத்து வழி கொடுத்த வரலாற்றை கூட நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே. இன்னும் நாங்கள் பார்க்கலாம், உலக நியதி இருக்கிறது சகோதரர்களே. இந்த உலக நியதிக்கு அப்பால் சில சக்தி இருக்கிறது சகோதரர்களே. நாங்கள் நோய் வந்தால் அதற்குரிய மருந்தை குடித்து நாங்கள் சுகமடைந்து கொள்கிறோம். அதே போன்றுதான் பசி வந்தால் உணவை அருந்தி பசியை போக்கிக் கொள்கிறோம். கத்தி என்றால் வெட்டும், இரவென்றால் இருட்டு, பகலென்றால் வெயில், இப்படியாக வெளிச்சம், இப்படியாக உலக நியதிகளை பார்க்கின்றோம். இந்த கவானின் துனியாவுக்கு அப்பால் சில விடயங்கள் இருக்கிறதா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு சுடவில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கத்தி என்ன செய்யவில்லை, அவர்களுக்கு வெட்டவில்லை. அதே போன்றுதான் சகோதரர்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடல் கூட வழியாக திறந்து கொடுத்த விடயத்தை கூட நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை, இமாம்களுடைய உள்ளத்தை கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக தலைவருடைய நிலை சகோதரர்களே, நிச்சயமாக அந்த ஈமானுல் சல்தா என்று சொல்லக்கூடிய உறுதியான நிலையிலே இருக்கிறது. இவ்வாறு இருந்தால் சகோதரர்களே, இன்று இருக்குகின்ற இந்த சக்தியை விடவும் 10 மடங்கு சக்தி, இந்த நேட்டோ நாடுகளை விடவும் அதை விடவும் 10 மடங்கு சக்தி இருந்தாலும் சகோதரர்கள் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இன் சுருக்கும் ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெற்றி கொள்வோர்கள் யாரும் இல்லை என்ற அந்த அடிப்படையிலே சகோதரர்களே, எவ்வளவுதான் ஆயுதங்களை ஈரான் இஸ்லாமிய குடியரசு திரட்டி இருந்தாலும் அந்த ஆயுதத்திலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை சகோதரர்களே. தன் நம்பிக்கை எல்லாம் படைத்த ரப்போடு இருக்கிறது. எப்போதெல்லாம் படைத்த ரப்போடு ஒரு மனிதன் இருக்கிறானோ, உறுதியாக இருக்கிறானோ, ஈமானோடு இருக்கிறானோ சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய உலக நியதிகளுக்கு அப்பால் நின்று அல்லாஹ் தஆலா உதவி செய்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாமா ஷஹீத் முத்தஹரி அவர்கள் சொன்னார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்க்கலாம், எங்களுக்கு என்ன இந்த இப்படியான சந்தர்ப்பத்திலே சைனா உதவிக்கு வரும், ரஷ்யா உதவிக்கு வரும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அவர்கள் எல்லாம் தங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி, தங்களுடைய அரசியல் நலனுக்காக வேண்டிதான் இவ்வாறு வருவார்கள். நீர் என்ன செய்து கொள், அதாவது அமெரிக்கா ஒரு சந்தர்ப்பத்திலே சைனாவுக்கு சொல்லலாம், நீர் என்ன செஞ்சுகொள்,
அதனுடைய பக்கத்து நாட்டை நீ வேண்டியதை செய்து கொள், நான் பேச மாட்டேன் என்றால் அவர்கள் நிச்சயமாக இதிலிருந்து பின்வாங்கி விடுவார்கள். உக்ரைனில் நீ விரும்பியதை செய்து கொள் என்று ரஷ்யாவுக்கு சொன்னால் அவர்களும் வாய் சுரக்க மாட்டார்கள். எனவேதான் படைத்த ரப்போடு அந்த தவக்குலை வைத்துக் கொண்டு செயற்படுகின்ற பொழுது யார் உதவி செய்தாலும் யார் உதவி செய்யாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவி இன்சுருக்கும் அல்லாஹ் ஃபலா காலிபலக்கும் வைன் யக்துல்கும் மன்தல்லதி ஃபமன் யன்சுருக்கும் மின் பாதி. அல்லாஹ் தஆலா உங்களை கைவிட்டு விட்டால் யார்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்ற இந்த அடிப்படையிலே சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த அடிப்படையிலே எங்களுக்கு சிறிய ஒரு சந்தேகமும் கிடையாது என்று ஆன்மீக தலைவர் அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை பார்க்கின்றோம். சுமார் கிட்டத்தட்ட 47 வருடமாக யாருடைய உதவியும் இல்லாமல் பொருளாதார தடையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்ற இந்த நிலை வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த வல்லரசுகள் எல்லாம் பின்வாங்கினால் நிச்சயமாக அவைகள் எல்லாம் சில்லரசுகளாக மாறி ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒரு வல்லரசாக நிற்கின்ற பொழுது நிச்சயமாக அன்றே சையத் ஹசன் நஸ்ருல்லா கனவு கண்ட அந்த நிலை ஏற்பட்டு நிச்சயமாக இஸ்லாம் ஒரு வல்லரசாக மாறி அது ஒரு சக்தியாக பெற்று உலக ஒழுங்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன் வலவ் கரிஹல் காஃபிரூன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அந்த திட்டத்தை கொடுத்தான். அந்த திட்டத்தை யாரிடத்திலே கொடுத்தான்? முதல் மனிதரிடத்திலே கொடுத்தான். அது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீன்களையும் வெற்றி பெற்று நிச்சயமாக உலகம் இஸ்லாம் உலகத்தை ஆளக்கூடிய நிலை ஏற்படும். அதுதான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே தான் இந்த நிலை ஏற்படும். இது நிச்சயமாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகைக்கு முன்பதாக இடம்பெறுகின்ற விடயமா என்பதை பற்றியெல்லாம் அறிஞர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். டெல்டா என்று சொல்லக்கூடிய அதே படையைத்தான் அந்த தபஸ் என்ற விமான நிலையத்திலே பழைய விமான நிலையத்திலே அமெரிக்காவின் 52 பணைய கைதிகளை அவர்கள் கடத்தி செல்ல வருகின்ற பொழுது அன்றும் அவர்கள் அதே படையைத்தான் வைத்து தோல்வி கண்டார்கள். அதற்கு பிறகு 47 வருடங்களாக இஸ்லாமிய குடியரசு எடுத்துக்கொண்ட பிரயத்தனத்தின் காரணமாக இன்று அவைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் மனிதர்கள் கவனமாக இருக்கவன் யாய் வல்லதி நாமனும் பொது ஹிதரக்கும் ஈமான் கொண்டவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இன்றும் கூட பலர்கள் பேசிக்கொள்வார்கள் சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் வளமையான இடத்திலே இருந்திருக்க கூடாது என்று. அதே போன்றுதான் ஆன்மீக தலைவர் அவர்களும் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். பல டெல்டா போன்ற அந்த போராட்ட தன்மைகளை கூட பல சந்தர்ப்பங்களிலே தெஹ்ரானிலே பிடித்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை கூட எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் சகோதரர்களே, எப்பொழுதும் நாங்கள் இறைவனோடு வாழ்வோம், இறைவனுடைய கட்டளைக்கு வழிபட்டு நடப்போம், பிரார்த்தனையிலே ஈடுபடுவோம். அதே போன்ற ஒரு நிலை நிச்சயமாக ஒரு ஆயுதமாக என அத்வாவு கஸ்லா என்ற அடிப்படையில் முஹுல் இபாதா அது ஒரு இபாதத்துடைய நிலை. ஒரு துவா என்றால் ரசூலுல்லாவை போன்ற ஒரு நிலைதான். வீட்டிலே இருந்து கொண்டு தூங்கிக் கொண்டு பள்ளியிலே தஸ்மாமனை எடுத்துக்கொண்டு இல்லை சகோதரர்களே, தங்களால் முடிந்த அத்தனை விடயங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ் இடத்திலே கையெழுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் வெற்றியை கொடுப்பான் என்பதைத்தான் நாங்களும் கூட இந்த இலங்கை நாட்டிலே எங்களுடைய சமூகத்துக்கு எதிராக செய்யப்பட்டு வந்த எத்தனையோ அடக்குமுறைகளை எல்லாம் அல்லாஹு தாலா கடந்த 8 வருடங்களாக நாங்கள் பேசப்பட்டு வந்த எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை கூட அல்லாஹு தாலா எவ்வாறு உண்மையான ஒரு நிலையை சாதகமாக ஆக்கி தந்திருக்கின்றான் என்று பாருங்கள். இதற்கு பின்னாலே பல ஆன்மீக சக்திகள் வேலை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் சகோதரர்களே, எந்த விடயமாக இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் அதில் இஸ்திகாமத்தோடு நாங்கள் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்காலம் முஸ்லிம் சமூகத்துக்கும் எதிர்காலம் இந்த இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோக்கிய பயணத்திலே உறுதுணையாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இந்த ஷாபான் மாதம் வர இருக்கின்ற ரமலான் மாதம் இவைகளில் நாங்கள் முடிந்தவரை எங்களுடைய ஆன்மாவை, எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய நஃப்ஸை, எங்களுடைய இபாதத்தை, எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் பின்னால் திரும்பி பார்த்து சரி செய்து கொண்டு நல்ல முறையில் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம்.